மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்ப்போம். ஓகேவா? செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது, மணி, கரியர் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் சி. மிதுனம், உங்களுக்கு மணி விஷயத்துல எப்படி இருக்க போகுது? ஓகேவா? ஜெமினி, வாவ், இட்ஸ் கிரேட். 9 of Pentacles, இட்ஸ் கிரேட் ரியலி. பட் இங்க நீங்க செய்ய வேண்டியது ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். கண்டிப்பா ஒரு அடி எடுத்து வைக்கணும் மணி ரிலேட்டடா. நீங்க வந்து இண்டிபெண்டா வந்து இருக்க போறீங்க. ஃபினான்ஷியலி உங்களுக்கு வந்து நல்ல ஒரு, இவங்களை பாருங்க, சுத்தி மணியா தானே இருக்கா. ஸோ ஒரு சிலர் வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸு, காஸ்ட்லியானதை வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா வாங்குவீங்க. ஓகேவா? அண்ட் இதில் பார்த்துருவோம் கிளாரிட்டி. உங்களுக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு இருக்கும் மிதுனம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி. பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தது, வாவ், மேனிஃபெஸ்டேஷன் ரியலி வெரி நைஸ், வெரி நைஸ். இது அதாவது நீங்கள் வந்து நடக்குமா நடக்காதா, உங்களுடைய மணி ப்ராப்ளம் தீருமா தீராதா, நான் மணி விஷயத்தில் வந்து முன்னேறுவேனா மாட்டேனா, இல்லை மணி ரிலேட்டடாக கூட ஒரு ஜாபோ ஏதோ ஒன்று அமையுதா அப்படின்னு நிறையா நீங்கள் எஃபோர்ட் போட்டு இல்லை ஸ்பை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வரைக்கும் எதுவுமே நடக்காத மாதிரி இருந்திருக்கலாம் இப்போ வரைக்கும் கூட. ஆனால் அது ஸ்லோவாக வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து கொடுக்க போகுது. அதில் எந்த வித டவுட்டும் கிடையாது. அதனால் கவலையப்படாமல் தொடர்ந்து உங்களுடைய எஃபோர்ட்டை போடுங்க. ஸோ ஸ்லோவாக இருந்தாலும் ஸ்டெடியாக வந்து இருக்க போகுது. ஓகேவா? அண்ட் கரியர் ரிலேட்டடாக பார்ப்போம். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கலாம். இதுதான் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஒரு நியூ பிகினிங் வந்து வருது. அதை எடுத்துக்கிறதா வேண்டாமான்னு நீங்கள் அதிகமாக யோசிக்கலாம். உங்கள் கையில் தான் இருக்கு. ஸோ ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகுறீங்களா? எஸ், அஃப்கோர்ஸ் இந்த நாள் கார்டு அப்படிதான் சொல்லுது. உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் கூட வரலாம். ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள், ஹேங்மேன், போராட்டங்கள், ஃபயர் வான்ஸ். இதில் ஆக்ஷன் எடுக்கிறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு போராட்டம் வந்து தெரியுது. ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். உங்களுக்கு இது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு நல்ல ஃபியூச்சருக்கான ஒரு ஆரம்ப நிலையாக கூட அமையும். லெட்ஸ் see. த்ரீ ஆஃப் கப்ஸ், கரியர் ஒரு ஜாப் ஆர் பிஸ்னஸ். பேஜ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ். இல்லை கப்ஸ் எனர்ஜியாக இருக்கு. 10 of Pentacles, டெத்து, 4 of Pentacles. பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள், சில விஷயங்கள்னால தாக்கப்பட்டிருப்பீங்க. அதனால நியூ பிகினிங் வந்து உங்க மணியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். இல்லை உங்க கரியரோ சம்வாட் உங்க ஜாபை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு பயம் இருக்கலாம். உங்களுக்கான ஆஃபர் வருமா வராதா அப்படின்னு கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம். பட் உங்களுக்கான ஆஃபர் கண்டிப்பா வருது. ஓகே, சின்ன ஆஃபர்ல இருந்து கொஞ்சம் நல்ல ஒரு உங்க ஏஜுக்கு ஏற்ற ஒரு ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், நைட் ஆஃப் கப்ஸ், 3 of Cups. கண்டிப்பா கரியர் ரிலேட்டடா ஒரு செலிப்ரேஷன் இருக்கு. ஓகே, சில பேருக்கு ஒர்க் பண்ற பிளேஸ்ல ஒரு லவ் ஆஃபர் கூட வரலாம். மிதுனம். ஓகே, ஃபைன். பட் எனியோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சில பேர் வந்து பார்ட்னர்ஷிப் கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். அதர்வைஸ் எனக்கு என்ன தெரியுதுன்னா, வரக்கூடிய ஆஃபர் வந்து உங்களுக்கான ஒரு செலிப்ரேஷன் வந்து கொடுக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஃபைன். இதுவரையும் நீங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் டிலே ஆயிருக்கலாம். ஜாப்லயோ பிஸ்னஸ்லயோ டிலே ஆகிற விஷயம்னால நீங்க நிறைய போராட்டங்களை சந்திச்சிருப்பீங்க. அதுல வந்துட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங், ஒரு டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகேவா? ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்ப்போம். ரிலேஷன்ஷிப்ல வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், 10 of Cups, Queen of Cups, Magician. சில பேருக்கு அவங்க பர்சன் வந்து எப்படின்னா, ஒரு எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கலாம். அவங்க லாஜிக்காக திங்க் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க வழி நடத்தக்கூடியவங்களா இருக்கலாம். உங்களுடைய ஃபேமிலியில் உள்ள பர்சனாக கூட இருக்கலாம் சில பேருக்கு. நீங்கள் அவங்களுடைய ஆட்டிடியூட் ஆர் பிஹேவியர்னால ஓவர் இமோஷனல் ஆகாமல் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா?
பண்ணுவீங்க, ஃபுட் போடுவீங்க. ஆஸ் அ மதரா நீங்க உங்க ஃபேமிலிய நல்லா பார்த்துப்பீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. சில பேருக்கு வந்து மேரிடா இருந்தீங்க அப்படின்னா. செகண்ட். அகைன் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபோர் ஆஃப் பென்டக்கிள்ஸ், டெத் கார்ட். ஸோ இது எல்லா விதத்துலயும் உங்களுக்கு ஒரு மாற்றம் வருது. நீங்க எல்லாத்தையுமே வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சுக்கிறீங்களோ, இல்ல பயப்படுறீங்களோ, அதுல வந்துட்டு அந்த பயம் போயிட்டு ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கு. கண்டிப்பா உங்க பர்சன் வந்து எமோஷன்ஸை வெளிப்படுத்தாதவங்களா இருப்பாங்க. ஓகேவா? அதனால உங்களுக்கு வந்துட்டு ஒரு பயம் இருக்கலாம். ரைட்? ஸோ இன்னொன்று, இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்ட் ஆகுதோ அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்கிறீங்களா? இது எண்ட் ஆக விட மாட்டாங்க அந்த பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா பின்னாலே டவர் வந்துடுச்சு. ஒரு நியூ பிகினிங் இருக்கு. ஓகேவா? குவீன் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் எமோஷன்ஸை வந்து வெளிப்படுத்தாம டிட்டாச்சாக காட்டிட்டு இருக்கீங்க. நீங்க நினைச்சா அதை மாத்தலாம். ரைட்? அதுதான் இங்க தெரியுது. ஸோ ஒரு மாற்றம் ஏற்படும். நீங்க வந்து ஃபைவ் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கு, டவர் இருக்குது. ஓகேவா? ஸோ டெத் இஸ் ஆல்சோ தேர். ஒரு மேஜரான ஒரு மாற்றம் உங்க ரிலேஷன்ஷிப்ல செப்டம்பர் மந்த்ல ஏற்பட போகுது. அதுக்கு ரெண்டு பேருமே வந்துட்டு அதுக்கான பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ உங்களுக்கான ஒரு கைடன்ஸ். ஐ ஃபீல் இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது ஈஸியாக இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாம் செட் பண்ணி எடுக்கணும்னா ரொம்ப டைம் ஆகுது. 1 செகண்ட். மேக்கப் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகேங்களா? Now let's see devil energy தெரியுது. ஸோ உங்களுக்கான அகெயின் டவர், ஸ்ட்ராங் டவர். ஓ மை காட், குயின் ஆஃப் வான்ஸ், ஜஸ்டிஸ், வெரி நைஸ். ஜெமினி, டென் ஆஃப் பென்டிகல்ஸ், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ், லவ்வர்ஸ், டெம்பரன்ஸ். ஐ ஃபீல் உங்க லைஃப்ல நிறைய போயிட்டு இருக்கு ஜெமினி. உங்க லைஃப்ல வந்துட்டு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. குழப்பங்கள், தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்குது. டெத் இஸ் ஆல்சோ தேர். சம்திங் இஸ் கம்மிங் டு அன் எண்ட். ஒரு முடிவுக்கு வருது. ஓகேவா? சப்போஸ் பிளாக் மேஜிக் எனர்ஜி கூட தெரியுது. அதுல ஒரு மாற்றம், ஒரு முடிவு வந்து கண்டிப்பா வருது. உங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் வந்து ஏற்படும். ஓகே, சில பேர் வந்து எப்படின்னா, ஒரு சிலர் வந்து கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டு இருந்தா கூட அதுல அது தேர்ட் பார்ட்டிஸ்னால ஏற்பட்டிருக்கலாம் அந்த பிரச்சனைகள். ஸோ அது வந்து உடையும். ஓகே, அவங்க போட்ட பிளான் வந்து உடைய போகுது. உங்களுக்கான ஜஸ்டிஸ் வந்து கிடைக்கும். நீங்க எல்லா இடத்துலயும் வந்துட்டு உண்மையவே ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும் அப்படின்றதுக்காக நீங்க மூணாவது மனுஷங்க சொல்றத அப்படியே கேட்டு செய்ய வேண்டாம். எது சரியோ உங்களுக்கு, எது சரி உங்களுக்கு சரின்னு படுறதுன்னு கிடையாது. எது சரியோ அத வந்து நீங்க பண்ணா ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பா ஏற்படும். உங்க ஃபேமிலிக்குள்ளயும் சரி, உங்களுக்கான ஒரு லைஃபாவும் இருக்கலாம். சரியா? உங்களுக்கான ஜாபா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம். வாட் எவர் மே பி த திங். வாய்ப்புகளும் வரலாம், குழப்பங்களும் இருக்கலாம். பட் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது எது உண்மை, எது சரி, சரியான நேரத்துல. ஆனா நீங்க உண்மையை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் இங்க பெருசா தெரியுது. அதுவே வந்துட்டு உங்களுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, உங்களை நீங்க கவனிக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரைட்? நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு தேர்ட் பார்ட்டிஸ் வந்து முயற்சி நடக்கிற மாதிரி இருக்கு. நீங்க உண்மை வழியிலே போங்க. உங்களுக்கு வந்து உங்க லைஃப், உங்க மணி விஷயத்துல எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகே, ஸோ சம்வாட் ஒரு சில விஷயங்கள் முடிவுக்கு வருது. உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஜெமினி, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை. ஹாய் கடகராசிக்காரர்கள் அனைவருக்கும் வணக்கம்.
அண்ட் செப்டம்பர் மந்த் வந்து உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? மணி, கரியர் அண்ட் ஆல்சோ ரிலேஷன்ஷிப். ஸோ இதே இது வந்து டெய்லி ரீடிங் இருக்கு. மணி, கரியர், ரிலேஷன்ஷிப். அதுக்கு வந்து மெம்பராக ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா டெய்லி ஒரு கைடன்ஸாக வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். நான் லெட்ஸ் சி செப்டம்பர் மந்த்ல உங்களுக்கு மணி ரிலேட்டடாக எப்படி இருக்க போகுது அப்படி பார்ப்போம். ஓகே. Please very. Five of Wands. Eight of Wands. Let's see. கொஞ்சம் போராட்டம் தெரியுது. அந்த போராட்டம் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒன்று சுற்றி இருக்கிறவங்களோட சில போராட்டங்கள், ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட்டு. ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். பாஸ்ட்ல கொடுத்த மணி வாங்குறது அப்படின்றதுல ஒரு போராட்டம் இருக்கலாம். உங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய வரலாம் உங்களை தேடி. நீங்க மணி ரிலேட்டடா உங்களுடைய பொறுப்புகள் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஒன் செகண்ட். 7 ஆஃப் கப்ஸ் வாய்ப்புகளும் நிறைய வருது. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் வான்ஸ். ஓகே. சில பேருக்கு வந்து நியூ ப்ராஜெக்ட்ல ஒரு ஒரு போராட்டம் தெரியுது. சுத்தி உங்க கூட ஒர்க் பண்றவங்களால ஒரு போராட்டம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஒன் செகண்ட். ஸோ கடகம், உங்களுக்கான வாய்ப்புகள்னால உங்களுக்கு ஒரு மனப்போராட்டம் வரலாம். ஆல்ரெடி உங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்க கூட ஒர்க் பண்றவங்களுக்கோ நீங்க கொடுத்த மணி அது வந்து திருப்பி வர்றதுல ஒரு போராட்டம் தெரியுது. ஓகேவா? உங்களுக்கு மணிக்கான வாய்ப்புகள் வரும். ஆனா நீங்க அதெல்லாம் ஸ்டெப் எடுக்காத மாதிரி இருக்கு. உங்க எனர்ஜிக்குள்ள ஒரு போராட்டம் அப்படின்னு தெரியுது. கொஞ்சம் ஒரு ஸ்டெப் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து சக்சஸ் ஆக முடியும். புது ப்ராஜெக்டுக்கான ஸ்டெப் எடுங்க. ஓகேவா? அதுக்கு உங்களுக்கு யாராவது கைட் கூட பண்ணுவாங்க. ஸோ மணி ரிலேட்டடாக சில போராட்டங்கள் இருக்கலாம். இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து உங்களை சுற்றி சில ட்ராமாஸ் இருக்கலாம். ஓகேங்களா? உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்களாலே வந்து ட்ராமா இருக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்து ஏற்படலாம். அப்போ வந்து நீங்கள் வந்து யோசிச்சு தான் வந்து டெசிஷன் எடுக்கணும். யாராவது உங்களுக்கு வழிகாட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க பேச்சை நீங்கள் வந்து கேட்குறது ஓகே தான். அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க சொல்லுவாங்க. ஓகே. பட் நீங்க பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள்னால இந்த ஒரு எனர்ஜில இருக்கக்கூடாது. ஓகேவா? எதுவா இருந்தாலும் உங்களுடைய முயற்சி அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கடக ராசி. ஸோ கரியர் ரிலேட்டடா பார்க்கலாம். ஜாப் ஆர் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. தொடர்ந்து நம்ம சேனல்ல சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் டாரோ வந்துட்டு ஒரு கைடன்ஸா கண்டிப்பா எடுத்துக்கோங்க. அண்ட் லெட்ஸ் சி வாட் அபவுட் யுவர் கரியர் சிச்சுவேஷன். வாவ்! எம்பரஸ். ஸோ நெக்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு நியூ பிகினிங் இருக்க போது. மணி விஷயத்துலயும் வந்து நல்ல ஒரு போதுமான அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு மதருடைய சப்போர்ட் இருக்கும். ஓகேவா? உங்களுடைய எஃபர்ட் எக்ஸலண்ட். நைஸ். யூ ஷுட் தேங்க் காட். ஓகே. உங்களுடைய ஒர்க்கு வந்து உங்களுக்கு இருக்கும். பிஸியா இருப்பீங்க. நியூவா வந்துட்டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் வருது. கொஞ்சம் போராட்டங்கள் இருந்தாலும் ஆஹ் ஒரு சில மூட் ஸ்விங்ஸ் கூட இருக்கலாம். இந்த ஒர்க் எப்படி, இது எது நோக்கி போயிட்டு இருக்கு, இதுல நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணுமா, முடிவு எடுக்கணுமா, இந்த மாதிரி கூட நீங்க யோசிக்கலாம். பட் எனிகோ உங்களுக்கு வந்து நீங்க ஓவர் இமோஷனல் ஆகாம உங்களுடைய ஒர்க்ல நீங்க உங்களை பிஸியாவே வச்சுக்க போறீங்க. ரைட். அண்ட் எம்ப்ரஸ் பார்க்கும்போது ஜாப் இல்லாதவங்களுக்கு நியூ ஜாப், சில பேருக்கு ப்ரமோஷன். ஓகேவா? அண்ட் பிஸ்னஸ்மே வந்துட்டு அதில் ஒரு முன்னேற்றம், ஒரு நியூ பிகினிங், ஒரு ஹாப்பினஸ், ஒரு அபண்டன்ஸ் அப்படின்லாம் பார்க்குறோம். எம்ப்ரஸ் தானே இருக்கிறதுலே ஆஸ் அ ஹோல் டெக்ல வந்து ஹை பாசிட்டிவ்.
லெட்ஸ் see இப்போ இதுல வந்து நம்ம கிளாரிட்டி பார்த்தலாம். வாட் இஸ் திஸ் எம்பரஸ் ப்ளீஸ் புட் எயிட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வேர்ல்ட் நைட் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஃபைவ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் டவர் பின்னால வந்துச்சு. ஓகே, பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஹெரஃபன். ஒரு சிலர் வந்து ஜாப் லாஸ் ஆயிடுமோ அப்படின்னு நினைக்கலாம். இல்ல ஒரு சிலருக்கு ஜாப் லாஸ் ஆகியிருக்கலாம். இல்ல மணி லாஸ் ஆகியிருக்கலாம். உங்களுக்கு வந்து மாற்றம் வந்து ஏற்படும். ஒரு நல்ல மாற்றம் வந்து ஏற்படும். ஓகே. அதுலயும் வந்து உங்க முயற்சி கண்டிப்பா தேவை. நீங்க கண்டிப்பா போடுவீங்க. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ ஒரு எனர்ஜெட்டிக்கா உங்களுக்கு நிறைய ஸ்கில் இருக்குது கண்டிப்பா. ஓகேவா? ஸோ நீங்க தொடர்ந்து உங்க முயற்சிய போடுங்க. ஒரு நியூ ஜாப்போ இல்ல ஒரு நியூ பிகினிங்கோ நோக்கி கொஞ்சம் அவசரப்பட வேண்டாம். நிதானமா யோசிச்சு முடிவு எடுத்துக்கலாம். அண்ட் உங்க உங்க காரியங்கள் வந்து சக்சஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்ற குழப்பங்கள் வந்து ஏற்படுது அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா சக்சஸ் ஆகும். ஓகேவா? அதை நோக்கி நீங்க ஆக்ஷன் எடுங்க. ரொம்ப ஸ்லோவா உங்களை நீங்களே கட்டி போட்டுட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இல்ல தேவையில்லாதெல்லாம் யோசிச்சுட்டு நம்மளால முடியுமா முடியாதா அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு ஆக்ஷனே எடுக்காம இருக்காதீங்க. கொஞ்சம் கொஞ்சம் ஆக்ஷன் எடுக்கிறதுல, அதாவது உங்க வேலைகளை செய்யறத ஆக்ஷன் பெண்டிங் இல்லாம கடகடன்ட்டு அந்த மாதிரி ஓகே ஒரு ஒரு வேலையா முடிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஆக்ஷன் எடுத்தா உங்களுக்கு வந்து சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடா பார்க்கும்போது உங்க தேர்ட் பார்ட்டிஸ்னால உங்களுக்கு சில கண்ட்ரோல் உங்கள்ட்ட இருந்து தேர்ட் பார்ட்டிஸ் உங்களை கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்னா அது ஒரு முடிவுக்கு வரும். ஓகேவா? ஸோ கண்டிப்பா ஒரு நியூ பிகினிங். ஒரு சிலருக்கு வந்துட்டு அப்ராடு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே. சில பேருக்கு வந்துட்டு ப்ரமோஷன், ஹையர் பொசிஷன் அதெல்லாமே பார்க்க முடியுது. டவர் இருக்கு. ஓகே. நீங்க இழந்ததெல்லாம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தெரியுது. ஆனா உங்களுடைய எஃபோர்ட்டும் கண்டிப்பா வந்து தேவை. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஹாப்பியா தான் இருக்கும். ஆனா நீங்களா வந்து ஹாப்பியா இல்லாத மாரி உங்க மனநிலை கொஞ்சம் தெரியுது. அது மட்டும் கொஞ்சம் மாத்திக்கோங்க. ஓகே. தேவையில்ல. அது எயிட் ஆஃப் சார்ட்ஸ் எனர்ஜியா வந்து நீங்களா நினைச்சுக்கிறது தான். அது வந்துட்டு தேவையில்ல. ரிலேஷன்ஷிப் அப்படி பார்ப்போம். வாட் அபவுட் ரிலேஷன்ஷிப் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர்? டூ ஆஃப் ஸ்வாட்ஸ். அகைன் டவர். அது அந்த டெக்ல டவர், இதுலயும் டவர். டெவில். சந்தேகம் இல்ல ட்ரஸ்ட் இஷ்யூ இல்ல கோபம் இந்த மாதிரி எல்லாம் உங்க ரிலேஷன்ஷிப்ல தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் இப்படி எல்லாம் போயிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பா ஒரு டவர் மூமெண்ட் ஏற்படும். ஈகோ இஷ்யூஸ் வந்து இருந்தாலும் காலங்கள் வந்து அதை மாத்தும். இல்ல பொறாமை சம்வாட் சுத்தி இருக்கிறவங்க இல்ல உங்க பர்சன் எல்லாமே வந்துட்டு ஒரு மாற்றம் வந்து ஏற்படும். ஒரு ஸ்டெபிலிட்டி கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் ஏற்படுறோம். ஏற்படுமா படாதா வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கலாம் உங்களுக்கு. என்னதான் ஆக்ஷன் எடுக்கிறதுனே தெரியல அப்படின்ற ஒரு எனர்ஜி வந்து தெரியுது. லெட்ஸ் சி. லவர்ஸ் அகைன் கன்ஃபியூஷன், எயிட் ஆஃப் பென்டக்கிள்ஸ், நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ். நைஸ். ஸோ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கலாம். நைட் ஆஃப் கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ். உங்க பர்சன் வந்து இமோஷனலி டிட்டாச்சா வந்து காட்டிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுல ஒரு ஏதோ ஒரு பிளாக்கேஜஸ் இருக்கு. உங்களுடைய சக்சஸை நீங்க கவனிப்பீங்க ஆரம்பிப்பீங்க. பிகாஸ் இவங்க வந்து எமோஷனலி டிட்டாச்சாவே காட்டிட்டு இருக்கனால நீங்களும் வந்துட்டு பிளாக்டா இருக்கிறீங்க. ஓகே. ஸோ ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ் கிடைக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சிச்சுவேஷன் பேலன்ஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு ஸ்பை அவங்க பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஒரு யாரோ ஒருத்தர் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி இப்படிதான் போயிட்டு இருக்குன்னா அது அப்படிதான் தெரியுது இந்த கம்மிங் மந்த்லயும். ஆனா இங்க ஒரு நைட் ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கா? ஸோ என்ன அப்படின்னா உம் நீங்க வந்து உங்க கன்ஃபியூஷனை வந்து எந்த எந்த பாதையில போறது என்னதான் செய்யறது அப்படின்றத அப்படியே விட மாட்டீங்க நீங்க. அதுல வந்து ஏதோ ஒரு முயற்சியை நீங்க போடுவீங்க. ஓகே. ஸோ ஏதோ ஒரு டெசிஷன் வந்து எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான். நான் வந்து ஷுட் ஐ வெயிட் ஆர் ஷுட் ஐ மூவ் ஆன் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட அதுலயுமே வந்து டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தெரியுது.
உங்களுடைய ஒர்க்ல வந்து நீங்க உங்கள பிஸியா வச்சுப்பீங்க. ஓகே. அது மாரி இந்த ரிலேஷன்ஷிப்லயும் இந்த குழப்பத்த போக்குறதுக்கான உங்க சைடுல உள்ள ஒரு எஃபோர்ட்டும் தெரியுது. நீங்க எவ்வளவுதான் எஃபோர்ட் போட்டாலும் கொஞ்சம் அந்த பெர்சன் வந்து வருவாங்க. ஆனா வந்து ஸ்லோவா வராங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. பட் ஒரு மாற்றம் இருக்கு கண்டிப்பா. ஓகேவா? ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்ல. நீங்க இதுல வந்து இது என்ன ஸ்டேபிளே இல்லாம போயிடுமோ நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா, இதுல வந்து ஸ்லோவா வந்தாலும் கண்டிப்பா ஒரு ஸ்டெபிலிட்டிய வந்து பார்க்க முடியுது. உங்களுக்கான கைடன்ஸ் பார்த்துடலாம். ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ ஓவர் இமோஷனல் ஆக வேண்டாம். ஓகேவா? பொறுமையாவே வந்து டீல் பண்ணுங்க. நீங்க போடுற எஃபர்ட்டுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஹை பிரிஸ்டஸ் வாவ். 10 ஆஃப் கப்ஸ். 2 ஆஃப் வாண்ட்ஸ். ஃபேமிலிக்காக சில விஷயங்கள நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ணுங்க. உங்களுடைய இன்ட்யூஷன வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க மேபி டேரோ ரீடரா இருக்கலாம். இல்லன்னா ஸ்கில்டு பெர்சன் நெறைய படிச்சிருப்பீங்க. உங்களுடைய இன்ட்யூஷன வந்துட்டு கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. நீங்க நெனைக்கிற விஷயம் நடக்கிறதுக்கு எஃபோர்ட் போடுங்க. போட்டிருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவை. பொறுமையா வந்துட்டு வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா? சில விஷயங்கள் கன்ஃபியூஷன்ல இருக்கும். பிளானிங்ல இருக்குதா? யூ யூ ட்ரை டூ அது என்ன சொல்றது? எக்ஸிக்யூட் இட். அத வந்துட்டு அந்த பிளான வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு முயற்சி எடுங்க. உங்க இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அத வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே. தட்ஸ் இட் கேன்சர். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் நானு. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை பை. ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அதாவது நம்ம அடுத்ததா சிம்ம ராசிக்கு பார்க்க போறோம். ஓகே, சிம்ம ராசிக்கு ம், செப்டம்பர் மந்த் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஐ ஃபீல் இந்த செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு வீடியோ எடுக்கிறதோட இது ரொம்ப ஈஸியா இருக்கு. அது ரொம்ப டைம் எடுக்குது, புரியுதுங்களா? ஸோ ஒரு வீடியோக்கு எவ்வளோ டைம் எடுக்குது? ஓகே, லெட்ஸ் see. இது பெட்டரா இருக்கு. ஸோ சிம்ம ராசி செப்டம்பர்ல உங்களுடைய மணி, கரியர், ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ முருகர் ஆரக்கிள் டெக் வந்து வேணும்னு நினைக்கிறவங்க டெக்ஸ்ட் பண்ணி ஆர்டர் போட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஐ வில் பி ஹாப்பி. ஓகே, உங்களுக்கு டெய்லி அதுலேருந்து வந்து கைடன்ஸ் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. லெட்ஸ் சி. என்னது மணி ரிலேட்டடா சிம்ம ராசிக்கு வந்துட்டு செப்டம்பர்ல எப்படி இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் திஸ்? ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ ஏஸ் ஆஃப் கப்ஸ், த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஸ்டார், வாவ், எம்பரஸ். மணி விஷயமா பார்க்கும்போது பழைய விஷயங்கள்ல இருந்து ஹீலிங் நடக்கும். நீங்க ஓவர் இமோஷனல் ஆக தேவையில்லை. உங்களுக்கான வாய்ப்புகள் வரும். நியூ பிகினிங்ஸ் வந்து இருக்கும். வர வேண்டிய மணி கண்டிப்பா வரும். அது மாதிரி சம் ப்ராஜெக்ட்ஸ் வரலாம். த்ரீ ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கு. நியூ ப்ராஜெக்ட், நியூ பீப்புள் மீட் பண்றது. சில பேருக்கு அது மூலமா நியூ லவ் கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஹீலிங் நடக்கும் உங்களுக்கு. பிகாஸ் பாதிப்பு கொஞ்சம் தெரியுது பாஸ்ட்ல. அது அது வந்து ஹீல் ஆகும். உங்க மைண்டை வந்து கொஞ்சம் பேலன்ஸ்டா வச்சுக்கணும். அது கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஓவர் இமோஷனல் ஆக தேவையில்ல. வாட் எவர் மேபி தி சிச்சுவேஷன், ஜஸ்டிஸ், வர வேண்டிய மணி வரும். ஓகே, சக்சஸ். வாவ், எக்ஸலன்ட், ஐம் ஸோ ஹாப்பி. ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ். நீங்க பயப்பட தேவையில்ல. மணியை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பா பாதுகாத்துக்கோங்க. இமோஷனலா வந்துட்டு மிஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே. கரெக்டாகவும் நீங்க நடந்துக்கணும். உண்மையாவும் உங்களுடைய வெற்றி பாதையை நோக்கி நீங்க வந்து கண்டிப்பா எஃபோர்ட் போடுவீங்க, சக்சஸ் ஆவீங்க. ஓகே. ஸோ ஜஸ்டிஸ் வச்சு பார்க்கும்போது நீங்க உங்களுக்கான மணி வந்து உங்களை வந்து சேரும். ஓகே. அண்ட் லெட்ஸ் சி. கரியர் ரிலேட்டடா என்ன பார்க்கலாம்.
கரியர் ரிலேட்டடா பார்ப்போம். கொஞ்சம் மணியை பாதுகாத்துக்கோங்க, ஓகேவா? ஓவர் இமோஷனலா இது பண்ணிட வேண்டாம். சரியான பாதையில மட்டும் போங்க. அப்பதான் அதை பாதுகாக்க முடியும். ஸோ 9 of Wands, 8 of Pentacles, Hangman, 7 of Cups. நிறைய வாய்ப்புகள் வரலாம். சில விஷயங்கள் டிலே ஆகும். டிலே ஆகிறதுக்கு காரணம் நீங்க ஸ்டெப் எடுக்காம இருக்கிறது தான். பொறுமையா வந்து எதையோ எதிர்பார்த்துட்டே நீங்க பொறுமையா காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க எதிர்பார்த்து வெயிட் பண்ற விஷயம் வந்து வரும். இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறது நல்லது. கரியரோ ஜாபோ, ஓகேவா? டிலே பண்ணாம ஆக்டிவா இருக்கணும்னு தெரியுது. 4 of Wands, 3 of Swords. கொஞ்சம் வந்து ஜட்ஜ்மெண்ட். ஓ, டெத் இன் த பாட்டம் ஆஃப் த டெக். டெம்பரன்ஸ், ஸ்ட்ரென்த். லியோ, நீங்க வந்து சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் அதிகமா போராடி இருப்பீங்க. அதிகமாகவும் பொறுமையாகவும் இருக்கிறீங்க. அந்த ஹீலிங் எல்லாம் நடக்கும். உங்களுக்கு கண்டிப்பா வந்து மாற்றம் வரும். ஏன்னா டெத் கார்டு வந்திருக்கு, ஓகேவா? ஜட்ஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ தேர். உங்க மனக்கவலைகளுக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு டெசிஷன் எடுப்பீங்க. நியூ ப்ரப்போசல் வரும் உங்களுக்கு. சில பேருக்கு நியூ ஜாப் வரலாம். பட் நீங்க வந்து ஆக்ஷன் எடுக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நீங்க நான் நிறைய பாஸ்ட்ல எனக்கு நடந்திருக்கு. ஸோ என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு மனக்கவலைனால உங்களே வந்துட்டு ஸ்டக் எனர்ஜில வச்சிருக்க வேண்டாம். எது சரியோ அதை நோக்கி நீங்க வந்து ஆக்ஷன் எடுங்க, ஓகேவா? ஸோ ஒரு புரிதல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நீங்க எதையும் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அண்ட் சில பேர் நியூ பிஸ்னஸ் கூட நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உம் இந்த ஹார்ட் பிரேக்னால வந்து நீங்க ஸ்டெப் எடுக்காம இருக்க வேண்டாம். ஸோ தேர்ட் பார்ட்டிஸ்னால ஏற்பட்ட ஹார்ட் பிரேக்குக்கு ஒரு கண்டிப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும். ஐ திங்க் ஸோ. சில பேருக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ், பிஸ்னஸ், சொத்து அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு அங்க ஜஸ்டிஸும் பார்க்குறோம். ஸோ உங்க பக்கம் நியாயம் இருந்தால் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு சக்சஸ் கண்டிப்பா இருக்கு. மணி ரிலேட்டடா பார்க்கும்போதுமே கோர்ட்டு கேஸ்ன்னு ஏதாவது போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்க பக்கம் நியாயம் இருக்கும்போது உங்களுக்கான சக்சஸ் வந்து கிடைக்கும், ஓகேவா? ஃபைன். லியோ, சிம்ம ராசிக்காரர்கள் பார்க்கலாம். கரியர் பார்த்தாச்சு. ரிலேஷன்ஷிப். ஸோ ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக் தெரியுது. அது வந்து தூக்கி போட்டுருங்க, ஓகேவா? மெடிடேஷன் பண்ணுங்க, இல்லைன்னா ப்ரேயர் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி நிறைய இருக்குல்ல, சஷ்டி கவசம் அந்த மாதிரி எல்லாம் படிங்க எடுத்து, சரியா? அப்போ புது வழி பிறக்கும். நியூ ப்ரப்போசல், நியூ ஜாப் எல்லாமே நீங்க ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பா அமையும். So what about your relationship? Page of Swords. உங்க பர்சன் உங்களை ஸ்பை பண்றாங்க, வெயிட் பண்றாங்க. இது அப்பவுமே நமக்கு வந்தது. Hangman, 7 of Cups. ஓகே, அதாவது கன்ஃபியூஷன், டிலே பார்க்கலாம். Let's see some clarity cards. Devil, Empress, Queen of Cups. ஸோ சிம்மம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா பார்க்கும்போது உங்க பர்சன் வந்து தூரமா இருந்தவங்களை ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ், நீங்க வந்து ஓவர் அன்பு, ஐ மீன் ஒரு தாய் அன்பு அந்த அளவுக்கு உங்கள்கிட்ட வந்து ஒரு லவ் இருக்குது. ஆனா அதுவே அவங்க பாக்குறாங்க அந்த அளவுக்கு அன்பா இருக்கிறீங்களா இல்லையா. ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ், டெவில் இருக்குது. கண்டிப்பா தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்குது. அண்ட் சில பேருக்கு மதர் எனர்ஜியா இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் அவங்க வந்து உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது வந்து அதிகமான அந்த ஒரு மதர் லவ் எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஓகே, பாஸ்ட்ல நடந்த விஷயங்கள் கொஞ்சம் நினைச்சிட்டு அவங்க பொறுமையா இருக்கிறாங்க. சில குழப்பங்களும் தெரியுது.
What about your relationship in the month of Septemberல உங்க ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்? Eight of Pentacles, Ace of Wands, Queen of Swords. நீங்க பிளான் பண்ணி உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு நியூ பிகினிங்க்கு எஃபோர்ட் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒண்ணு. அப்படி இல்லைன்னா நீங்க இன்னொன்னு எப்படின்னா அப்படியே நீங்க பிளான் பண்ணா கூட உங்க சைட்ல வந்துட்டு சில விஷயங்களை வச்சிருக்கிறீங்க. மேபி கண்டிஷன்ஸ் மாதிரி சொல்லலாம். இது இப்படி இருக்கணும், இதுதான் கரெக்ட், இப்படி இருந்தா மட்டும்தான் ஒரு நியூ பிகினிங் அப்படின்ற மாதிரி சிலர் இருக்க வாய்ப்பு இருக்கு. அவங்க எதிர்பார்க்கறது ஐ திங்க் நீங்க அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இல்லாம ஒரு அன்பான ஒரு பர்சனா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். இல்ல நீங்க இது வரைக்கும் குயின் ஆஃப் ஸ்வாட்ஸ் எனர்ஜில இருக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியை வந்து எப்போ வருவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தெரியுது. ஓகே, எனிகோ இந்த ரிலேஷன்ஷிப்ல எஃபோர்ட் இருக்கும், ஒரு நியூ பிகினிங்கான எஃபோர்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் வந்து நீங்க அவாய்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இல்ல நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வருவீங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு வந்து உங்க பர்சன் எதிர்பார்க்கறாங்க, ஸ்பை பண்றாங்க. எதிர்பார்க்கறாங்கன்றத விட ஸ்பையிங் எனர்ஜி தெரியுது. ஓகே, ஸோ ஒரு நியூ பிகினிங்கான எஃபோர்ட் போட்டீங்க அப்படின்னா ஒரு நியூ பிகினிங் வந்து இருக்கும். ஓகே, மெஜிஷியன் கண்டிப்பா இருக்கும். ரைட், ஸோ உங்களுக்கான கைடன்ஸ் செவன் ஆஃப் ஸ்வாட்ஸ், ஹேரஃபன், நைட் ஆஃப் ஸ்வாட்ஸ், டூ ஆஃப் வாண்ட்ஸ். எதையும் வந்து யோசிக்காம பிளான் பண்ணாம செஞ்சிட வேண்டாம், ஆக்ஷன் எடுக்க வேண்டாம். எல்லாரையும் நம்பி நீங்க ஆக்ஷன் எடுத்துடவும் வேண்டாம். நல்லா ஆலோசிச்சு ஸ்டெப் எடுங்க. உங்களுக்கு யாராவது கைட் பண்ணக்கூடியவங்க இருக்கலாம், இல்ல யாராவது குரு மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்கள நீங்க நம்பாம இருக்கீங்களா? மேபி ஒரு சிலர் அப்படி இருக்கலாம். அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம். அதுதான், நீங்க நல்லா பிளான் பண்ணி ஒரு கைடன்ஸ், நல்ல ஒரு பெரியவங்கள்ட்ட இருந்து ஒரு நல்ல கைடன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டெசிஷன் எடுங்க, ஆக்ஷன் எடுங்க. ஓகேவா? அது மாதிரி செவன் ஆஃப் சோர்ஸ் பார்க்கும்போது யூ ஷுட் பி கேர்ஃபுல். பயம் தேவையில்லை, உங்களுக்கு பயம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் யார் மேலேயும் ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ஸோ அந்த அளவுக்கு இருக்க வேண்டாம். ஒரு சிலர் நீங்க வந்து ஒரு சிலருக்கு இது யாருக்கோ பொருந்தலாம். நீங்க யாரையாவது ஏமாத்துற மாதிரி இருந்தா அதையும் செய்ய வேண்டாம். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுக்கான கைடன்ஸ். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர், பை பை. விற்கோ இருக்கோனா தனியா அப்புறம் சொல்லலாம். கடைசி நாள் தனியா போகணும். 2 நாளைக்கு கூட எடுத்துக்கலாம்.
ஐயோ! ஐம் சாரி. இது ஓடிட்டு இருந்திருக்கு. நான் கவனிக்கல. ம். ஓ மை காட். லெட்ஸ் see. துலாம் துலாம்க்கு வந்துட்டு மணி கரியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ துலாம் ராசிக்கு மணி விஷயத்துல வந்து டூ ஆஃப் ஸ்வார்ட்ஸ், ஹேங்மேன். ஸோ கொஞ்சம் போராட்டம் தெரியுது. பிளான் பண்ணி தான் நீங்க எதையும் பண்ணணும். சரியா? அண்ட் டூ ஆஃப் ஸ்வாட்ஸ் இருக்கு. எந்த பாதையில போறதுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி இருக்கும். சிலர் வந்து என்ன பண்ணலாம்னா, உங்களுடைய ஃபாதர்கிட்ட வந்து கேட்கலாம். ஆனா அவங்க ஃபாதர் அட்வைஸ் பண்ணாலும் நீங்க கேட்பீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகும். ஓகேவா? உம் ஒரு பிளாக்டா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்க செய்யறதுதான் சரி அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ துலாம் உங்களுக்கு கரியர் ரிலேட்டட் மணி ரிலேட்டடா கொஞ்சம் போராட்டம் சேலஞ்சபிளா தெரியுது. ஓகேவா? அது ஒரு சிலருக்கு வந்து ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களோட ஒரு சேலஞ்சபிளா தெரியுது. அது அப்படி எடுத்துக்காம இருக்குது நல்லதுதான். சரியா? இல்லைன்னா பிளான் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணணும். அதுல கொஞ்சம் சேலஞ்சபிளா இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட். டூ ஆஃப் ஸ்வாட்ஸுக்கு என்ன கிளாரிட்டி பார்ப்போம். சிக்ஸ் ஆஃப் பென்டிகல்ஸ், டூ ஆஃப் வான்ஸ், ஹேங்மேன். அகைன் ஹேங்மேன். ஹேங்மேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ டிலே டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மணி சப்போர்ட் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, உங்களுக்கு ஒரு பிளானே இல்லாம இருக்கலாம். சப்போர்ட் கிடைக்கும், ஆனா வந்து டிலே ஆகும். ஓகேவா? கொஞ்சம் லெஸ் சப்போர்ட்னாலும் இருக்கலாம். ஸோ ஒரு சிலர் பார்ட்னர்ஷிப்போட நீங்க ஒர்க் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா அதுல ஒரு கொஞ்சம் சேலஞ்சபிளா இருக்கும். லெஸ் எஃபோர்ட்டா இருக்கும் உங்க பார்ட்னருக்கு. இல்ல ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு ஈக்குவல் எஃபர்ட் இல்லாம இருக்கலாம். பட் வர வேண்டிய மணி வந்துட்டு கொஞ்சம் டிலே ஆகி வரும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. அதனால நீங்க வந்து சேலஞ்சபிளா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றது முக்கியமா இருக்கும். ஓகேவா? ஸோ கரியர் ரிலேட்டடா பார்க்கலாம். சில பேர் வந்து வெரி ரேர், யாரோ சில பேர் வந்து அப்ராட் போறதுக்கு மணி சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் டிலே ஆகும் அப்படின்னு பார்க்க முடியுது. கரியர் வா, ஜாபு, பிஸ்னஸ், Page of Pentacles, Two of Pentacles, Ace of Swords, and இதுல பார்க்கலாம். சில பேர் ஜாப் ஒர்க் பண்றீங்கன்னா ஹையர் பொசிஷனுக்கான வாய்ப்பு வருமோ வராதோன்னு ஒரு குழப்பம் இருக்கலாம். பட் உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் வரும். அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்க போடுவீங்க. ஓகே, வாட் இஸ் திஸ் ஹேரஃபன்? டூ ஆஃப் கப்ஸ். நீங்க விரும்பின பதவி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, மணி ப்ரொடெக்ட். அகைன் டூ ஆஃப் பென்டிகல்ஸ், இட்ஸ் வெரி ஸ்ட்ராங். மல்டி டாஸ்க் உங்களுக்கு ஏற்படலாம். ஓகே, Knight of Wands, Knight of Cups, Devil, Ten of Pentacles. Third party situation, maybe family members-னால ஏதாவது குழப்பங்கள் ஏற்படலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையா எனக்கு தெரியல. ஓகேவா? உங்களுக்கான ஆஃபர் வந்து வரும். ஸோ நீங்க எடுத்து செய்ய வேண்டிய செயல்கள்ல வந்து கொஞ்சம் ஆன் அண்ட் ஆஃபா இருப்பீங்க. ஸோ அப்படி இல்லாம தொடர் முயற்சியா பண்றது நல்லது. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்ல வந்து நீங்க செயல்படுவீங்க. கொஞ்சம் மணியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கலாம். இல்லை உங்க ஜாபை ப்ரொடெக்ட் பண்ண நினைப்பீங்க. இல்லை பிஸ்னஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் ரிலேட்டடா உங்களுக்கு ஒரு ஜக்லிங் மைண்ட் ஏற்படலாம். ஆனா அதுக்கான கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஹெரஃபண்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு பெரியவங்க மூலமா ஒரு கைடன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சில பேர் ஹையர் பொசிஷனுக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கரியர் த்ரூ கரியர் சில பேருக்கு லவ், மேரேஜ் எல்லாம் பார்க்க முடியுது. ஓகே, யா. ஸோ உங்களுக்கு ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? செல்ஃப் லவ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட்.
உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா ஜாப் வந்து கிடைக்கும். ஓகே, அதுவும் நீங்க விரும்புற மாதிரி. ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். பொறுமை தேவை. 7 of Pentacles. ஸ்லோலி இட் இஸ் கம்மிங். உங்க பர்சன் வந்து கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் பாருங்க, இது 7 7லாம் 6 ஆகுது. 6 of Pentacles, 8 of Pentacles, டெம்பரன்ஸ், இல்ல ஸ்டார். ஸோ ஒரு நம்பிக்கை, ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. ரிலேஷன்ஷிப்ல ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். ரைட், உங்க பர்சன் வந்து பொறுமையா தான் வருவாங்க. அவங்கள்ட்ட இருந்து அன்எக்ஸ்பெக்டடா சம்வாட் சில பேருக்கு வந்து கிஃப்ட், கம்யூனிகேஷன் அந்த மாதிரி வரலாம். அண்ட் லெட்ஸ் see. 1 second. துலாம். Wow, Knight of Cups, Knight of Wands. Let me shuffle more. சில பேருக்கு ஆப்ஷன் தெரியுது ரிலேஷன்ஷிப்ல. Queen of Pentacles, Temperance, Hierophant. நீங்க மேபி மேரேஜ் ரிலேட்டடா கொஞ்சம் கவலை இருக்கலாம் உங்களுக்கு. நீங்க வெயிட் பண்றீங்க. அவங்களும் வந்து ஸ்பை பண்றாங்க. ஆப்ஷன்ஸ் தெரியுது. யாரோ ஒருத்தர் வந்துட்டு லவ் ஆஃபர் பண்றாங்க, ஒருத்தர் வந்து பொறுமையா வந்துட்டு வராங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ நீங்க வந்து வெயிட் பண்றீங்க. அவங்க வந்து உங்க பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணும் அப்படின்ற ஒரு வெயிட்டிங் எனர்ஜி தான் தெரியுது. ஓகேவா? அவங்களும் பொறுமையா இருக்காங்க, நீங்களும் பொறுமையா இருக்கீங்க. பட் இங்க என்னன்னா, இந்த 7 of Pentacles பார்க்கும்போது அவங்க வந்து பொறுமையா இருக்காங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க, நிறைய எஃபர்ட் போட்டு. அதில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் வருமா அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது அவங்கள்ட்ட. someone is approaching you. ஓகேவா? ஒருத்தர் வந்துட்டு லவ் ஆஃப் உங்களுக்கு பண்றாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ குயின் ஆஃப் பென்டக்கிள் பார்க்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்து கண்டிப்பாக பென்டக்கிள்ஸ் நிறையா இருக்கு. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ல வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும். கொஞ்சம் டிலே ஆகும். அதான் கொஞ்சம் வந்து பொறுமையா இருக்க வேண்டியிருக்கு. அது மாதிரி மனசை வந்து சரியா வச்சுக்கோங்க. ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க. ஓகே, உங்களுடைய ஸ்டாண்ட் இன் யர் கிரவுண்டு. உங்களுடைய வளர்ச்சியில இல்ல கரியர்ல நீங்க வந்து கவனம் செலுத்துவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எஸ், 9 of Pentacles. அவங்க சைட்ல இருந்து ஒரு ஈகோ இஷ்யூஸ், ஒரு டிராமா, ஒரு போராட்டம் அப்படின்ற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் சரியாகிற வரைக்கும் இங்க வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜி அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். ஸோ துலாம், உங்களுக்கான கைடன்ஸ். குயின் ஆஃப் வான்ஸ். கண்டிப்பா நீங்க உங்களை கேர் பண்ணணும். ஏஸ் ஆஃப் கப்ஸ், 9 of Wands. ஆக்ஷன் எடுங்க. நீங்க வந்து உங்களை கேர் பண்ணாம இருக்க மாதிரி இருக்கு. ஒவ்வொரு இமோஷனல் ஆகிட்டு இருக்கீங்க. சப்போஸ் ஒரு சிலருக்கு நியூ லவ் வரலாம், அதை நோக்கி நீங்க ஆக்ஷன் எடுக்காம இருக்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து எது பெஸ்ட், அதாவது உங்களுக்கு எது குட், நலம் தரும் அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஸோ உங்களை அழகுபடுத்திக்கோங்க, உங்க ஹெல்த்தை கவனிங்க, ஃபுட்டு பாருங்க. ஸோ உங்களோட எனர்ஜியை வந்து நீங்க வந்து பாதுகாக்கிறதுக்கு ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா? உங்களுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது, செல்ஃப் கேர் வந்து ரொம்ப தேவைப்படுது. அதுக்கான ஸ்டெப்பை வந்து நீங்க எடுக்காம இருக்கிறீங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து நீங்க எடுங்க. ஓகே, சில பேருக்கு தேர்ட் பார்ட்டிஸ்னால ஏதாவது பிரச்சனைகள் வந்தா ஒவ்வொரு இமோஷனல் ஆகாம டீல் பண்ணுங்க. அவங்க சைட்ல வந்து நீங்க ஸ்டெப் எடுக்க வேண்டாம், நீங்க அமைதியா இருந்துக்கிறது நல்லது. ஸோ ஒரு சிலர் உங்கள்ட்ட எப்படி பேசலாம் அப்படின்னா, ரொம்ப கனிவா உங்களுக்கு நல்லது செய்யற மாதிரி பேச வாய்ப்பு இருக்கு. ஓ, நல்லதுக்கு தான் சொல்றேன் இப்படி அந்த மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அதை நம்பி நீங்க ஒவ்வொரு இமோஷனல் ஆக வேண்டாம். எதுவா இருந்தாலும் பொறுமையா வந்து யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. ஓகேவா?
So Tulam, this is what I have for you. So thank you for watching. I'll meet you in my next video. Take care. Bye bye. ஹாய் ஸ்கார்பியோ உச்சிக ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர்ல மணி கரியர் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் see. மணி ரிலேட்டடா வச்சுக்கலாம். ஹேங்மேன், சில விஷயங்கள் டிலே ஆகும்னு பார்க்க முடியுது. டென் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஜட்ஜ்மெண்ட், பேஜ் ஆஃப் கப்ஸ். ஒரு முடிவு எடுக்கிறதுல டிலே ஆகலாம். சில பேருக்கு வந்து நீங்க புதுசா ஏதாவது ஒரு நியூ ப்ரப்போசல், புது கமிட்மெண்ட், அது அது ஒரு ஆஃபர் மாதிரி வருது அப்படின்னா அதை பத்தி ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல டிலே ஆகும். சில ஆஃபர் உங்களுக்கு வரும், நீங்க தான் அது டெசிஷன் எடுக்க மாட்டீங்க. அதை பத்தின உண்மைகளை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அது சரியா வருமா வராதான்னு சொல்லி ஈவன் நீங்க வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. லெட்ஸ் see what is this hangman. உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு விருப்பம் இருக்கும், இருந்தாலும் நீங்க அதை பத்தின ஒரு டெசிஷன்ல ஒரு கொஞ்சம் டிலே ஆக வாய்ப்பு இருக்கு. எம்பரஸ், டெத் கார்டு, வாவ், வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், 4 5. ஓ மை காட். ஹெர்மிட், என்னங்க இது? ஹெரஃபன் கம்ப்ளீட்டா மேஜரா இருக்காங்க இத்தனை கார்டும். ஸோ மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து ஏற்பட போகுது. ஸோ ஐ ஃபீல் இது வரைக்கும் இங்கே டெத்து வந்தனால இது வரைக்கும் டிலே ஆகிட்டு இருந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரும். உங்களுக்கான ஒரு நல்ல நேரம் செப்டம்பர் மாதம் உங்களுக்கான ஒரு நல்ல நேரமாக இருக்கு. எம்ப்ரஸ் பார்க்கும்போது கண்டிப்பாக மணி அபண்டன்ஸ் தெரியுது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு வந்து மணி வரும். ஓகே, நீங்கள் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ணலாம், என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல் இருக்க மாதிரி இருக்கு. ஹெரஃபன்ட்டு பார்க்கும்போது நீங்க எடுக்கிற முடிவு தான். ஏன்னா ஹெர்மிட் வந்து நீங்க செய்யணும்னு நினைச்சா செய்யலாம், வேண்டாம்னு நினைச்சா விட்டுறலாம், அந்த மாதிரி. ஸோ நீங்க என்ன உங்களுக்கு நீங்களே வந்து கைட் பண்ணிக்கிறது தான் பார்க்க முடியுது. ஸோ என்னன்னா இதுவரையும் உங்களுக்கு டிலே ஆயிட்டு இருந்த விஷயங்கள்ல ஒரு மாற்றம் வரும் கண்டிப்பா. ஒரு நியூ பிகினிங் வந்து வருது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஒரு அதிர்ஷ்ட நேரம் வருது. எம்பரஸ் இஸ் ஆல்சோ தேர். சில பேருக்கு மதர் சப்போர்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், இப்போ அது கிடைக்கும். அண்ட் புதிய வாய்ப்புகள். ஓகே, நல்லா இருக்கு எம்ப்ரஸ் பார்க்கும்போது. ஸோ அபண்டன்ஸ் சொல்லணும் இல்லையா, அந்த மாதிரி தெரியுது. டிலே ஆயிட்டு இருந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கரியர் ரிலேட்டடாக பார்க்கும்போது ஜட்ஜ்மெண்ட், வேர்ல்டு, ஒரே நிறைய வந்து அகெயின் ஹெர்மிட். எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற முடிவு தான் ஸ்கார்பியோ. 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ், சில பேருக்கு நியூ ப்ராஜெக்ட் வரலாம், அதுவுமே நீங்கள் வந்து ஏன் எல்லாத்துக்கும் யோசிக்கிறீங்க, அது ரிலேட்டடாகவும் நீங்கள் ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கலாம். சில பேர் வந்து அப்ராடு போகிறத பற்றியும் யோசிக்கலாம். சரியா வருமா வராதா? ஓகே, பட் யாரையும் ஜட்ஜ் பண்ண வேண்டியதில்லை. உங்க கூட ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஜட்ஜ் பண்ண வேண்டாம். ஓகே, நீங்கள் லோன்லியாக கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்கள் டீமில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா டீமில் இருந்து நீங்கள் தனியாக இருக்க மாதிரி இருக்கலாம். பட் என்னைக்கும் உங்களுக்கான ஒரு சக்ஸஸ் வந்து இருக்குது. அது சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியட். இங்கே வந்து 5 ஆஃப் வாண்ட்ஸ், ஸ்டார், ஸ்ட்ரென்த். உங்களுடைய பொறுமை தான் வந்து உங்களுக்கு ஒரு சக்ஸஸை வந்து கொண்டு தரும். 5 தெரியுது, ஒரு மாற்றம் ஏற்படும். அதான் ஏற்கனவே மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ உங்களை சுற்றி ஒரு போராட்டம் இருக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிற மக்களோடைய சில ஆர்கியூமெண்ட்ஸ் ஏற்படலாம். நீங்கள் வந்து உங்களை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஆர்கியூ பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள பற்றி எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் வச்சுக்காதீங்க. ஜட்ஜ்மெண்ட் வச்சுக்கும் போது பிரச்சனைகள், சண்டை, ஃபைட்டு, அதான் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா
பொறுமையா தான் போராடணும். அதுல ஒரு வெற்றி வந்து உங்களுக்கு கண்டிப்பா வரும். ஸ்டார் இருக்கும்போது, சில பேர் வந்து நல்ல பாப்புலர் ஆகறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க. ஓகே. இதுவரைக்கும் உங்க ஃபீல்டுல உங்களுக்கான ஒரு போராட்டங்கள் நடந்து பாதிக்கப்பட்டிருந்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் ஹீலிங் ஒரு டைம் பீரியடா இருக்கும். பட் ஜட்ஜ்மெண்ட் பார்க்கும்போது, ஐ திங்க் உங்களுக்கான வந்து ஏஞ்சல்ஸோட சப்போர்ட் இருக்கும். உங்க குலதெய்வத்தோடைய சப்போர்ட் இருக்கும். அவங்கள வழிபடுங்க நீங்க. ஓகே. ஸோ பொறுமையா இருக்கணும் அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஜாப் ரிலேட்டடா பார்க்கும்போது, சப்போஸ் ஜாப் தேடுறீங்க அப்படின்னா, போராடி கிடைக்கும். யா. ஸோ கரியர் பார்த்துட்டோமா? ரிலேஷன்ஷிப் பார்க்கலாம். ப்ளீஸ் ரிலேஷன்ஷிப். What about your relationship? One second. What about your relationship? Knight of Pentacles, Nine of Cups, Empress, Magician. ட்ரஸ்ட் இஷ்யூனால சம் பிரச்சனைகள், மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். ஓகே. அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். ஸ்லோவா வந்து உங்க ரிலேஷன்ஷிப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி வந்து ஏற்படும். உங்க பர்சன் உங்களை மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஒன் செகண்ட். Hermit, Three of Wands, சாரி, லவர்ஸ். சில பேருக்கு அந்த சாய்ஸஸ் இருக்கலாம். ஆஹ் அந்த சாய்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விலகி வந்துடுவீங்க. அண்ட் நீங்க லோன்லியா ஃபீல் பண்றீங்க. நீங்க இல்லைன்னா உங்க பர்சன். ஓகே. என் மைண்டுக்கு உங்க பர்சன் வருது. ஸோ அவங்க லோன்லியா ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்களும் வந்து போடுற அளவு எஃபோர்ட் போட்டு வெயிட் பண்றீங்க. அவங்க லோன்லியா ஃபீல் பண்றாங்க. அண்ட் ஒரு டெசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த மந்த் வந்துட்டு வெயிட் பண்றீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஆனா நீங்க வெயிட் பண்ற விஷயம் உங்களுக்கு வந்து சேரும். அந்த மாதிரி நைட் ஆஃப் பென்டிகல்ஸ் இருக்கும்போது அந்த பர்சன் வந்து ஸ்லோவா வருவாங்க. ஓகே. ஆனா வருவாங்க அப்படின்றது தான் ஷுர். ஸோ நீங்க உங்க சைடு ஒரு எம்பரஸ். ஓகே. ஒரு அம்மா எவ்வளோ அன்பா இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒரு அன்பு வந்து நீங்க அந்த ஒரு எனர்ஜில இருப்பீங்க. ஓகே. பட் அவங்க வந்து அவங்களுடைய விருப்பம் நிறைவேறணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்றது தான் பார்க்க முடியுது. சரியா? ஸோ அவங்க எப்போ அந்த ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூ ஒரு சிலருக்கு இருக்கலாம். அது ஹீல் ஆகி அது சரியானதுக்கப்புறம் உங்களை நோக்கி வருவாங்க. ஓகே. ஒரு சிலருக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஆப்ஷன் இருந்தாலுமே ரெண்டு பேருமே வந்து உங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்காக தான் வெயிட் பண்ற மாதிரி இருக்கா. வேர்ல்டு உங்களுக்கான கைடன்ஸ், நைட் ஆஃப் வான்ஸ், கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், த்ரீ ஆஃப் பென்டிகல்ஸ், டவர். உங்களுடைய ஹார்ட் பிரேக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கொலீக்ஸோட சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க. ஓகேவா? உங்களுடைய வேலையில கவனம் செலுத்துங்க. உங்களுடைய சக்சஸை நோக்கி உங்க எஃபர்ட் வந்து ஆன் அண்ட் ஆஃபா இருக்கு. அது தொடர்ந்து பண்ணுங்க. நீங்களே வந்து ஒரு கொஞ்சம் பேருக்கு, ஐ மீன், நீங்க வழிகாட்டக்கூடிய ஒரு பர்சனா இருக்கலாம். நீங்க அந்த அதனால எதை பண்ணும் அப்படின்றத டிசைட் பண்ணி நீங்க பண்ணும்போது அதுல வந்து உங்களுக்கு ஒரு சக்சஸ் வந்து இருக்கும்.
எமோஷனலி டிட்டாச்டா வந்துட்டு இருக்க பழகிக்கோங்க. ஓகேவா? இருக்கணும். அதாவது அப்படிங்கிறத விட, பழகிக்கிறதுங்கிறத விட அதுக்கு காலம் தான் பதில் சொல்லும். அ அதாவது லாஜிக்கா திங்க் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியுது. ஸோ லாஜிக்கலா விருச்சிகம் உங்களுக்கான கைடன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க வந்து எமோஷனலி டிட்டாச்டா தான் இருக்கிறீங்க. எஸ். ஆ, இது எப்படி இருக்குதுன்னா, நீங்க சொல்றது தான் சரி அப்படின்ற ஒரு எனர்ஜி தெரியுது. பட் ஓகே, நீங்க வந்து லாஜிக்கலா திங்க் பண்ணி எஃபோர்ட் போடுங்க. அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்து கிடைக்குது. ரைட்? அது மாரி நீங்க போடுற எஃபோர்ட் ஆன் அண்ட் ஆஃபா இருக்கலாம். அது கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா எஃபோர்ட் போடுங்க. ஸோ வேர்ல்டு பார்க்கும்போது ரிப்பீட்டடா ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா, அத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க. ஓகே. உங்க சக்சஸ் என்ன அப்படின்றத நீங்க தீர்மானிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. புடிச்சத நோக்கி எல்லாம் போயிட்டே இருக்கக்கூடாது. ஒண்ணு பண்ணிட்டு இருக்கீங்க, திருப்பி இன்னொன்னு பிடிக்குதுன்னு அத விட்டுட்டு அடுத்தது போறது. அந்த மாரி இல்லாம, யூ ஃபர்ஸ்ட் டிசைட் யுவர் சக்சஸ். உங்களுக்கு எது வந்து சக்சஸ குடுக்கும் அப்படின்றத நீங்க வந்து திங்க் பண்ணணும். ஆ, முடிவு எடுக்கணும். ஓகே. ஸோ, இப்போ ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடா கூட பார்க்கும்போது யார் கூடயாவது பழகுறீங்க அப்படின்னா, ஆ, சரி வரிசையா வந்து நெறைய பேர் கூட பழகுற மாதிரி, இந்த கேரக்டர் தானே நைட் ஆஃப் வான்ஸ். அது வந்துட்டு ஒரு ஒரு முடிவு குடுக்கணும் அதுக்கு வந்து. ஸோ, அந்த மாரி இருக்காம, யூ ஷுட் பி லைக் திஸ் கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஓகே. உண்மையா, ஹானஸ்ட்டா இருக்கணும். ரைட்? லாஜிக்கலா வந்து திங்க் பண்ணணும். எந்த ஸ்டெப் எடுத்தா நான் வந்து சக்சஸ் ஆவேன், இல்ல இந்த ரிலேஷன்ஷிப் சக்சஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து திங்க் பண்ணி ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, ஆக்ஷன் எடுக்கணும். ஆக்ஷன் வந்து நீங்க எடுக்கணும். லாஜிக்கா யோசிச்சுட்டு ஆக்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து சக்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.